ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த போஸ்ட் ஏர்ட்ராப் இன்றைக்கு லிஸ்ட்டாக இருந்த போஸ்ட் ஏர்ட்ராப்பை பிட் போட்டிருக்கிறாங்க. வெகு விரைவில் அவங்களுடைய லிஸ்டிங் அப்டேட், புதிய லிஸ்டிங் டேட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறதாக, ஓகேஎக்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறதாக நிறைய ரூமர்ஸில் போய்கிட்டு இருக்குது. ரூமர்ஸுக்கு அப்பால் சிலது கன்ஃபார்ம்டான நியூஸ் மாதிரி தான் இருக்குது. அதில் இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில ஸ்க்ரீன்ஷாட்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, சில போஸ்ட்டுகள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். இது ஓகேஎக்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கிறது. அதில் பாருங்கள், சொல்லிடுற கமெண்டில் போஸ்ன்னு சொல்லி அதில் முடியுது. அதே மாதிரி பைனான்ஸும் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஞாயிற்றுப்படுத்தப்போ அதில் பாசிட்டிவ்லின்னு சொல்லி ஒன்று முடியுது. ஸோ இது அதிகமாக போஸ்ட் ஏர்ட்ராப், இந்த போஸ்ட் கோயின், இந்த கிரிப்டோ ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய ஏர்ட்ராப் இப்படித்தான் ஹிண்டுகள் கொடுப்பாங்க, மறைமுகமாக வெளிப்படுத்துவாங்க தாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறதாக. இப்படியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு, வெகு விரைவில் வரும். கனால் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, கனால் ஓடாது, ஒரு மாதத்துக்கு பிறகு லிஸ்ட் பண்ண போகிறது அப்படியே ஓடாது. அதிகமாக வாரக்கிழமை நெக்ஸ்ட் வீக்கில் எங்களுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சல் இருக்குது. இந்த டோக்ஸ் பண்ண மாதிரி, நோட் கோயின் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்தில் பைனான்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க, அதே மாதிரி இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சல் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த ஐஏஜின்னு சொல்ல யாரும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம், அது இன்றைக்கி லிஸ்ட் ஆகுது. மெக்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. டிஜிஇ அதோட லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் கிளைம் அப்டேட் இன்னும் மாறையில். நாங்கள் அதை எப்படி கிளைம் பண்ணுறது, கிளைம் போர்டில் இன்னும் ஓப்பன் ஆகல, வந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அடுத்து இந்த சீலியா எக்ஸ்சேஞ்ச் கண்ணால் 1.5 வருஷம் 2 வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்ட சீலியா மைனிங் ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சில் அது ஒர்க் ஆகலை. நைஜீரியாவில் மட்டும் தான் ஒர்க் ஆகிருந்து. இப்போ வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ண போகிற மாதிரி ஒரு புது அக்கௌண்ட் விட்ற போகிறதாக, அதில் நாங்கள் மைன் பண்ணலாம், ஸ்டேக் பண்ணலாம், ஏர்ட்ராப் ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணலாம், அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவல் நம்பிக்கை இல்லை. நாங்கள் கிளைம் பண்ணிட்டோம், ஆல்ரெடி கிளைம் பண்ணுற ப்ரொசஸ்லாம் போட்டு நாங்கள் கிளைம் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன மாதிரி போகணுன்னு தெரியல, ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இதோடைய ஃபர்தரான அப்டேட்டில் என்ன, அவங்க வேறு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இந்த ஆப் எப்போயாவது வந்ததுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அடுத்து இந்த வேவ்ஸ் ஏர்ட்ராப், வேவ்ஸ் ஒன் சூயின்னு சொல்லப்போ ஏர்ட்ராப் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி மைன் பண்ணி வச்சிருந்த டோக்கன்ஸை வச்சு கூட அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க. அதோட சில அனலைஸ்கள் தந்திருக்காங்க. வேவ் வேர்ல்டுன்னு சொல்லி போட்டு 3.6 மில்லியன் வாலெட்ஸ் என்கேஜ், 3.6 மில்லியன் பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அதில் 220 மில்லியன் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 1.2 பீக் ஒன் செயின்டோ சூய் பிளாக் செயினில் வர ஒரு ஏர்ட்ராப். நாங்கள் இதில் ஸ்டேக்கிங் பண்ணலாம், சூயை நாங்கள் ஸ்டேக் பண்ணலாம், வேறு டோயினை நாங்கள் டிபாசிட் பண்ணலாம். அப்படியான ஏர்ட்ராப் வார நேரம் லிஸ்டிங் அப்டேட் வரணும், நான் தெரியப்படுத்துவேன். அடுத்தது வெத்தனேட்டின்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டோம். இது ஒரு டெலிகிராம் போட், அதில் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த கிளைம் லிங்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் தருவேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளைம்னு சொல்லி காட்டும். அந்த ஒரு அட்ரஸை பேஸ் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், அட்ரஸ் இதுலேருந்து எடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரஸ்ட் போர்ட்டில் மெட்டாமாஸ்க் போர்ட்டிலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, அட்ரஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸை கொண்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ணி கிளைம் ஆப்ஷனை கொடுத்தீங்களான்டா கிளைம்டுன்னு சொல்லி வரும். கொஞ்சம் நேரத்தில் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு ரிசீவ் ஆகிடும். அதுக்கு முதல் நீங்கள் அந்த கண்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்து கொண்டு போய் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் அல்லது மெட்டாமாஸ்க் வாலெட்டில் அல்லது பிட்காயின் வாலெட்டில் பேஸ் பிளாக் செயினில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஏர்ட்ராப்ஸில் நாங்கள் அந்த அட்ரஸை கொண்டு போய் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்போம். இல்லாட்டி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, தேடி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது, ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு. ப்ரைஸ் 0.0000 அப்படிலாம் ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ பெரிய லெவலில் இல்லை, பெரிய லெவலில் எதிர்பார்க்கவும் இல்லாது. இந்த டெலிகிராம் போட்ஸ்கள் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்குது. டெலிகிராமில் வர எல்லா போட்ஸ்களுமே எங்களோட ஏமாத்திர மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. சில நேரங்களில் லிஸ்டிங் அப்டேட், வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுதும். இப்போதைக்கு அதை கிளைம் மட்டும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதுவுமே பண்ண முடியாது, கிளைம் பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டில் அல்லது மெட்டாமாஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு ஒரு அப்டேட்டுகள் வாரணும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ப்ளீஸ் சேல் இன்வெஸ்டர்ஸ், நாங்கள் தான் கம்யூனிட்டி, அவங்களுடைய டோக்கனை நாங்கள் விளம்பரப்படுத்துறதுக்காக, மைன் பண்ணுறதுக்காக பழிக்கடாண்டு கூட சொல்லலாம். எங்களை வச்சு அவங்க ஒரு கேம் ஒன்று ஆடி இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. டோட்டலி கம்யூனிட்டி ஏர்ட்ராப் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பெரிய எக்ஸ்சேஞ்சில் அதை சப்போர்ட் பண்ணல. லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் குறைவு. நோட்டிஃபிக்ஸல் லிஸ்ட் ஆன மாதிரி அப்படியே ஒரு டீசென்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு அப்படியே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். லிஸ்டிங் அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு தெரியப்படுவேன். வேக்கேனே பைன்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்லாம் நீங்கள் பை பண்ணுறேன்னா பை பண்ணிக்கொள்ளலாம், அதுக்குரிய லிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். அடுத்தது பார்க்க போகிறது ஜாஹவுஸ் லேப்ஸ்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப். இது ஒரு வெயிட் லிஸ்ட், 55 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய சப்போர்ட்ஸ்லாம் மேலே இருக்கிறாங்க. நாங்கள் இல்லை ஜஸ்ட் வெயிட், அதில் வாலெட்டை கனெக்ட் பண்ணி ட்விட்டரை கனெக்ட் பண்ணி மட்டும் வைக்க போகிறோம். இதனுடைய அடுத்த வேர்ஷன் வாங்கினேன் நாங்கள் அதுக்குரிய ஏர்ட்ராப் நாங்கள் மைன் பண்ணுறதா இருக்கலாம், சில அது கிளைம் பண்ணுறதா இருக்கலாம், என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதை நீங்கள் லிங்கை காப்பி பண்ணி கொண்டு போய் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா எப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் மேலே உங்களுடைய இமெயிலை கொடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களுடைய ட்விட்டரையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ட்விட்டர் கனெக்ட் கண்டினியூ வித் எக்ஸ்ன்றது தானே, அதை கொடுத்தீங்கன்னா ட்விட்டரை வெரிஃபை பண்ணுற மாதிரி கேட்கும். அதுக்கு முதல் லெட்ஸ் வெரிஃபை யூ ஆர் அ ஹியூமன் கேட்கும். நீங்கள் மனிதனான்னு சொல்லி உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும். அந்த கையடையாளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ எம் எ ஹியூமன், ஐ எம் நாட் ரோபோட், அல்லது ஐ எம் ஹியூமன் சொல்ல போகிற அந்த பாக்ஸ் வரும். அதில் போய்ட்டு உங்களை இதை வெரிஃபை பண்ணிக்கொள்ளும். அப்புறம் ட்விட்டரை கனெக்ட் பண்ண சொல்லி சொல்லும். ஒதரைஸ் ஆப் கேட்கும். உங்களோட ட்விட்டருக்கு உங்களை கொண்டு போய்ட்டு ஒதரைஸ் பண்ண சொல்லி சொல்லும். அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு இமெயில் ஆப்ஷனல்
அப்புறம் நேம் ஆப்ஷனில் நீங்கள் விருப்பம்னா கொடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் கொடுக்காம விடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களோட வாலெட் இது கனெக்ட் ஆயிரும், உங்களோட ட்விட்டர் கனெக்ட் ஆயிரும். அப்படியே கீழே வந்தீங்களா அந்த ட்விட்டர் கனெக்ட் பண்ண ட்விட்டர் யூஸ் நேம் கீழே லிங்க வாலெட்னு இருக்குது தானே, அந்த லிங்க வாலெட்டை கொடுத்தீங்களா இருந்தால் கொஞ்சம் வாலெட்ஸ்கள் வரும். மெட்டாமாஸ்க் பண்ண வாலெட்னு சொல்லி வரும். மெட்டாமாஸ்க்கை கொடுத்துக்கொள்ளுங்க எக்ஸ்டென்ஷன். ஸோ மெட்டாமாஸ்க்கு உங்களை ரிடெக்ட் பண்ணி அதில் கன்ஃபார்ம் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், அந்த இதெல்லாம் கேட்கும். நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கேட்கும். அப்புறம் கனெக்ட் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலை கூகுள்னு சொல்கிற ஆப்ஷன்லாம் உங்களோட மெயிலை கொடுத்துக்கொள்ளலாம். மெயிலை கொடுத்த அப்புறம் அது ஆப்ஷனல் தான். ட்விட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணி எல்லாமே சேர்ந்து உங்களுக்குரிய வாலெட் அட்ரஸ் எல்லாமே காட்டும். இங்கே வெயிட் லிஸ்ட் வாலெட்ஸ் இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்துக்கொள்ளுங்க. ப்ரொஃபைலில் உங்களுக்கு கனெக்ட் பண்ண இமெயில், வாலெட் அட்ரஸ், ட்விட்டர் யூசர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ தான் வெயிட் லிஸ்ட், இப்போ தான் அடுத்த அப்டேட்டுகள் வரேன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.